வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இலத்தின் நிறுவனம் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதாவது கடலியல் ஆய்வாளர்களையும் திணறடிக்கக்கூடிய ஒரு வாதங்களை பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், நிச்சயமே கடல்கள் தீப்பற்றப்படும் பொழுது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னொரு வசனத்துல கடல்கள் பிளக்கப்படும் பொழுது அப்படின்னு நல்லா சொல்றதை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு வசனத்துல எரியூட்டப்பட்ட கடலின் மீது சத்தியமாக அப்படின்னு நல்லா நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசுறான். இது எல்லாத்தையும் பார்க்கிறோம். இது மனிதர்கள் சொல்ல சாத்தியம் இல்லை. ஏன் அப்படின்னா மனிதர்களுடைய எண்ண ஓட்டங்கள் நிச்சயமாக தண்ணி தான் நெருப்பு அணைக்கும் அப்படிங்கிறப்ப கடல் ஃபுல்லா நெருப்பா எப்படி மாறும் அப்படிங்கிறது மனிதனுடைய விஷயம். அதனால சிந்திக்க வாய்ப்பே இல்லை, எதுலயும் இருந்ததும் இல்லை இதுக்கு முன்னாடி. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இப்ப நாம் ஒரு தகவல் கூட காட்ட முடியாது, நீர் எரியும் கடல் எரியும் அப்படின்னு எங்கேயுமே காட்ட முடியாது எந்த புத்தகத்திலையும் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலேயே சொல்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், இது எப்படி சாத்தியம் அப்படின்னா அறிவியலாளர் நிச்சயமா அது நடக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நிச்சயமாக அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டான விஷயத்த சொல்லுவோமா, அதாவது இந்த கடல்களுக்கு கீழே நிச்சயமாக நாங்கள் அவதானிக்கும் பொழுது அதில் நெருப்புகள் எரிந்து கொண்டு எரிமலைகள் எரிந்து கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதற்கு கீழே உள்ள அந்த தகடுகள் நிச்சயமாக விலக விலக நெருப்புகள் மேல வந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறதும் அறிவியல் மூலியமா கண்டறியப்பட்டது. அது இப்பொழுது சாதாரண நீரால அணைஞ்சிருது, அதனால பிரச்சனை இல்லை. கீழே ஃபுல்லா நெருப்பாவே இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இஸ்லாமியோட நிலைப்பாடும் கடலுக்கு கீழே நெருப்பு இருக்கு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். அடுத்த விஷயம், சாதாரண நீர் மூலக்கூறு, அத மூலக்கூறுல உள்ள விஷயங்கள் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கு. இது இரண்டுமே பாத்தீங்க அப்படின்னா நெருப்பை அதிகமாக கடத்தக்கூடிய எரியக்கூடிய ஒரு இணைப்பா தான் இருக்கு. நீர் மூலக்கூறுகள் தனியாக பிரியும் பொழுது தனித்தனியா அந்த ஹைட்ரஜன் நீர் மூலக்கூறு தன்னுடைய முழுமையான ஆக்சிஜனோட தனியான முறையில வெளிப்படும் பொழுது தனியான பிணைப்புகள் சேர்ந்துருச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் அது மிகப்பெரிய நெருப்பா வெடிச்சு ஃபுல்லா நெருப்பா மாறுறதுக்கான சாத்தியங்கள் மிக மிக அதிகம் அப்படிங்கிறத சொல்றோம். சாதாரண நீர் தன்மையில இருக்கிறதுனால அது திரவமா நீராகவே இருக்கு, அந்த மூலக்கூறுகள் சரியாம அணைப்புல இருக்கிறதுனால அப்படிங்கிறத. அதே போல மீத்தேன் இருக்கு கீழே, அதுவும் பாத்தீங்கன்னா எரியறதுக்கான ஒரு வேலையை செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். இப்போ ஹைட்ரஜன் அதிகமா சூடாச்சு அப்படின்னா அந்த வேதி பிணைப்புகள் பிணைந்து ஆக்சிஜனோட வினை புரிந்து முழுவதுமாக நீர்கள் அனைத்தும் நெருப்பாக மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் அறிவியலாளர்கள் நிரூபிக்க. அதே போல கடல்களில் டியூட்ரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த அணு பாத்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் தயாரிப்புக்கான முக்கிய காரணியே அதுதான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஹைட்ரஜன் வெப்பம் ஆச்சு அப்படின்னா அணுக்கரு நடந்துச்சு அப்படின்னா இந்த டியூட்ரியத்தின் மூலமாக ஒரு நொடியில உள்ள எல்லா கடல்களும், எல்லா பன்மையா தான் கடல்களை சொல்றாங்க, எல்லா கடலும் ஒரு நொடியில் அப்படியே நெருப்பாக மாறும் அப்படிங்கிற விஷயம். இன்னொரு அந்த மொழியியல் நுணுக்கம் என்ன அப்படின்னா அல்ல அந்த கடல்களை பத்தி குர்ஆன்ல பயன்படுத்த உள்ள, அதாவது நல்ல ஒரு விஷயத்த பார்க்கணும். நெருப்பு சாதாரண நெருப்பு இல்ல, சாதாரணமாக அந்த மிகவும் கொதித்து வெளிப்பட்டு மிகவும் அதிகப்படியான இந்த நெருப்பு இலக்கண பிரகாரத்துல பயன்படுத்துறான். அந்த நெருப்பை குறிக்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். இதுவும் அப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். வெப்பமுடைய தான் அந்த அணு வந்து பிரிந்து அது நெருப்பாக மாறும் அப்படிங்கிறத அல்ல அந்த இடத்துல குர்ஆன்ல சொல்றான். எவ்வளவு அறிவியல் ஆதாரங்கள் பாருங்க இந்த ஒரு வசனத்துல. இது சாத்தியமா மனித அறிவு அப்படின்னா நிச்சயமாக சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தான் அழுத்தம் திருத்தமாக மீண்டும் மீண்டும் சொல்றோம் அப்படிங்கிறத பாக்குறோம். அதே போல ஒரு ஹதீஸ் இருக்கு, கிழக்குல இருந்து ஒரு நெருப்பு விரட்டிக்கிட்டு வரும், அது கடல்ல இருந்தே வரும் அந்த நெருப்பு அப்படிங்கிறதும் உறுதிப்படுத்துது இந்த நெருப்பு அப்படிங்கிற விஷயத்தை கடலுக்கு அடியில் இருக்கிறத.